guys, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஜியோவை காட்டுறாங்க. அவளோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவள் தான் நம்ம ஹீரோயினும் கூட. அவள் ஸ்கூல் டைம்லலாம் வீட்டை விட்டால் ஸ்கூல், ஸ்கூலை விட்டால் வீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பா போல். டெய்லியுமே அவள் ஸ்கூலுக்கு நடந்து தான் போயிட்டு இருக்கா. அவளோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு ப்ரிஷியஸான கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட என்ட்ரி வந்திருக்கு. நம்ம ஹீரோவோட பேர் சான் போல். அவன் எப்போவுமே பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு, அவனும் ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல் ஸ்கூல் டேஸில். நம்ம ஹீரோயின் இப்போது ப்ரெசென்ட்டில் நான் வந்துட்டு என்னோட சீக்ரெட்டான லவ்வை பற்றின ஒரு புக் தான் எழுதியிருக்கேன். இதை நான் பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி புக் பப்ளிஷ் பண்ண போகிறா போல் நம்ம ஹீரோயின். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இந்த புக்கை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுலாம் ஓகே தான், இது நீங்கள் நினைக்கிற அளவு ரீச் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மினி இருக்கா. அவள் சொல்கிறா, இதெல்லாம் எங்களோட பிரச்சனை, உங்களுக்கு புக்கை பப்ளிஷ் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை, அதை நீங்கள் மட்டும் பாருங்கள் அப்படின்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ மினி கேட்குறா, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சான் கம்பெனிக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே போய் நம்மளோட புக்கை வந்துட்டு அவங்க வாங்கிக்கிறாங்களான்னு கேட்க போகிறோம். ஏன்னா அவங்க நேம் வழியாக இதை பப்ளிஷ் பண்ண நம்மளுக்கு நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்கும், எனக்கு நிறைய பணமும் கிடைக்கும்ல அப்படின்னும் போது மினி சொல்கிறா, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், உனக்கா பணத்துக்கு கஷ்டம் வரப்போகுது, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் நான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த சைட் டோர் வழியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த சைட் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு ஹாவ் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கான் போல். ஸோ அப்போ பார்த்தா ஹாவ் சொல்கிறான், நீ எப்போடா நாவல் மேலாம் இவ்வளோ ஆசைப்பட ஆரம்பிச்ச, புக்ஸ்லாம் நீ வாங்குறதுக்கு ஓகே சொல்லியிருக்கியாமே, நீ வந்துட்டு பப்ளிஷ் பண்ண போறியாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட புக்ஸை தான் அவன் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்கான். பட் அது ஹீரோயின் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நம்ம ஹீரோக்காக தான் அவன் கம்பெனியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ அங்கே நடந்து வரதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஐயோ, இந்த கம்பெனி நேமை வச்சு நான் கண்டுபிடிச்சிருந்துருக்கணும், நான் இது சேனலோட கம்பெனி கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்த உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தானே இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இஷ்டம் இல்லை, நான் இங்கேருந்து இப்போ கலிஃபோர்னியா போக போகிறேன், நான் வந்துட்டு உங்ககிட்ட பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுது கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். நம்ம ஹீரோயின், எனக்கு உன் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு, என்னை விட அப்படின்னு சொன்ன உடனே அவனால் எதுவும் பண்ண முடியாமல் அவன் சரின்னு சொல்லியிருந்திருப்பான் போல். நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ திரும்ப வந்த என்னை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், உன்னை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்து ரொம்ப சேட் ஆகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஹாவ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, இந்த புக் வந்துட்டு உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றினதா அப்படின்னும் போது ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி அதில் ஹெட்டிங் வந்துட்டு அவள் சீக்ரெட் லவ்னு வச்சுருக்கா இல்லையா. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சீக்ரெட் லவ்னால தான் இவன் வந்துட்டு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான் போல். பட் இதுக்கு பின்னாடி ஹீரோயின் கிட்ட வேறு ஏதோ ரீசன் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ இதை நான் வாங்கிக்கிறதுக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், நிறைய பணமும் கொடுக்குறேன்னு சொல்கிறான் போல். நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலி 50 மில்லியன் வேணும். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த புக்கை நீங்கள் வாங்குறதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது இதோட டாப்பிக்கையோ இல்லை உள்ளே இருக்க ஏதாச்சும் லைன்ஸையோ நீங்கள் மாற்றக்கூடாது, அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, அதே எப்படி, நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற ப்ராஃபிட்க்கு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டேன், ஒருவேளை வாசிக்கிற ரீடர்ஸ்க்கு வந்துட்டு இது பிடிக்காம அவங்க மாற்ற சொன்னாங்கன்னா நாங்கள் மாற்றி தான் தீருவோம், இதுக்கெலாம் என்னால் கேரண்டி தர முடியாதுன்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு, அப்போ எனக்கு எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது உங்ககிட்ட இதை செல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் மினியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆக்சுவலி மின்னுக்கும் தெரியும் போல் இவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்புறம் ஒரு கம்பெனியாக ஏறி இறங்குறா. அவங்க எல்லாருமே லோ ப்ரைஸ்க்கு தான் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் ஹீரோயின் சொன்ன ப்ரைஸ்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பான் போல். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆக்சுவலி அவங்க அப்பா தான் நம்ம ஹீரோயினை 50 மில்லியன் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க அப்பா கிட்டே சொல்கிறா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், பட் என்கிட்ட பணம் இல்லை, என்னால் உங்களுக்கு செட்டில் பண்ண முடியாது அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்துட்டு, அப்போது நீ ஷாவ் ஃபேமிலிக்கு நீ வந்துட்டு டாட்டர் இன் லாவாக போயே தீரணும், அவங்க வந்துட்டு
மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் நீ என்ன சொன்ன, எனக்கு வந்துட்டு 50 மில்லியன் தந்துட்டா நான் உன்னை விட்டுறேன்னு சொன்னேன். ஆனால் உன்னால் 50 மில்லியன் இப்போ எனக்கு தர முடியாதுல்ல, அப்போது நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெல்ட்டை கழட்ட போகிறாரு. பிகாஸ் சின்ன வயசுல இருந்த ஹீரோயினை போட்டு ரொம்ப பாடுபடுத்தி ரொம்ப அடித்து அப்யூஸ் பண்ணுவார் போல். ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ராமாலாம் ஞாபகம் வந்துடுது. உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக போகிறா. அவங்க அம்மாவுக்கு ஆக்சுவலி ஹீரோயினா உயிர் போல. பட் அவங்க அப்பாவனால நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்டேயும் சரியாக பேச மாட்டேங்கிறா. ஆனால் இப்போ அவங்க அம்மாவுமே உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க. அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, நம்ம தனியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போய் தங்க போகிறா. பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு பர்சன் வந்து பிடிக்கிறான். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் போல். அவனுமே இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கிட்டு இருக்கான், அவங்க ஃபேமிலி கூட இல்லாமல். பிகாஸ் நம்ம ஹீரோக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. ஸோ அவனோட அங்கிள் கூட தான் இருந்துட்டு இருக்கான் போல். பட் அவனுக்கு அவரை பிடிக்காதனால அவன் அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நீ என்னை பார்க்கறதுக்காக என்னை தேடி இங்கேவே வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ லிஃப்ட்குள்ளே போக போகிறான் போல். ஸோ ஹீரோயினும் லிஃப்ட்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரா. பார்த்தா ஹீரோ அவளை வந்துட்டு வேஸ்ட்டு பிடிச்சி இழுத்துக்கிறான் போல் உள்ள. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ நீ இன்னும் மாறவே இல்லை, அப்போ குண்டா இருந்த மாதிரி தான் இப்போயும் இருக்க போலன்னு சொன்ன உடனே ஹீரோயினும் தள்ளிக்கிறா. ஹீரோ இறங்குற ஃப்ளோரில் தான் அவளும் இறங்குறா போல். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறான். ஹீரோயினும் உள்ளே போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருக்கேன். அவர் கம்பெனி வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி தான். பட் அவர் நம்ம சொல்கிற பணத்துக்கே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வேகமாக கிளம்பிட்டு இருக்கா. வெளியில் வரும்போது ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கான் போல். அவள் பார்த்து சிரிக்கும் போது அவன் எதுவுமே பெண்ணாமல் உள்ளே போயிடுறான். நம்ம ஹீரோயின்மே என்னடா இன்சல்ட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவள் போகிறா. பார்த்தா அந்த இடமே ஒரு பொண்ணுலாம் தனியாகவே வர முடியாது போல். அங்கே கப்பலாக வரலாம், இல்லை மோஸ்ட்லி அங்கே மேல் மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டு மட்டும்தான் அங்கே இருக்காங்க போல் தனியாக. ஸோ ஹீரோயினுக்கு அன்ஈஸியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா ஒன்றும் கவலைப்படாத, அவர் இப்போ வேகமாக வந்துடுவார் அப்படின்ட்டு. அப்புறம் மினி சொல்கிறா அங்கே பாரு, அங்கே தான் சேன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, நேற்றே அவன் சொன்னபடி விற்றுருந்தா உனக்கு நேரம் பணம் கிடச்சிருக்கோம்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து சைலண்ட்டாக இருக்கா. ஏன் அப்படின்னா சேன் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயின் மனசுக்குள்ள இப்போ அவனோட லைஃப்பில் வேற ஒரு பொண்ணு இருக்கா போல். ஸோ கண்டிப்பாக நம்மளை பற்றிலாம் யோசிக்க மாட்டான் அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் அப்பா கூட அவங்க அப்பா கிட்டேருந்து தப்பிச்சு போகணும், ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கலிஃபோர்னியா போயிருக்கா. பட் நம்ம ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் போல். ஸோ அதனால ஹீரோயின் இப்போவுமே ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவள் புரிஞ்சுக்கிறா. இந்த பக்கம் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்குள்ளே வரல போல். ஹேவ் இருக்கான்ல அவன் தான் வந்திருக்கான். அவன் கீழே குனிஞ்சிட்டு இருந்தனால ஹீரோயினுக்கு இப்படி தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ அப்போ நம்ம ஹீரோக்கு அவன் அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பர்சன் கூட அந்த புக்கை விற்க போகிறா இல்லையா, அந்த பர்சனை பற்றி சொல்கிறாங்க. அவன் ஒரு உமனைசர் போல். ஸோ ஹீரோக்கு ரொம்ப பயமாகிட்டு இருக்கு, ஜியோ வந்துட்டு அவன் ஏதோ பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அந்த கிளைண்ட்மே அங்கே வந்துடுறான் போல். அவன் சொல்கிறான் நீங்கள் சொல்கிற பணத்துக்கே நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் இப்போ இன்னும் 40 மில்லியன் தானே கேட்குறீங்க, நான் தரதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், பட் நீங்கள் என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அப்படின்னு ஹீரோயினை தப்பாக டச் பண்ண பார்க்குறான். அப்போ அவள் கையெல்லாம் எடுத்துக்கும் போது அவன் என்ன இதுக்கெல்லாம் நீ ஓகே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, நீங்கள் சொல்கிற இடத்துக்குலாம் வந்துடுவேன் மட்டும் யோசிக்காதீங்க அப்படின்னும் போது அவன் சொல்கிறான் அப்படியா, நான் சொன்ன உடனே இங்கே வந்துட்டல, அதே மாதிரி என் ரூமுக்கு மட்டும் வந்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கை ஓங்குறா. பார்த்தா அவள் அடிக்கவே இல்லை போல். அவன் கீழே போய் விழுந்துறான். அப்போ ஹீரோயின் என்னடா நமக்கு சூப்பர் பவர் வந்துருச்சா, நம்ம அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே போய் கீழே விழுந்துட்டானேன்னு பார்த்தா ஹீரோ தான் அவனை அடிச்சு தள்ளி விட்டுருந்துருப்பான் போல். ஸோ அவனை அங்கேருந்து போக சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு மினியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகும்போது மினிக்கு ரொம்ப பயமாகிட்டு இருக்கு, திரும்ப இவளை வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுவானோ அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோயின் கையை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இவளை ப்ளீஸ் பார்த்துக்கோங்க, இவள் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கா, இவளுக்கு இப்போ பணம் தேவைப்படுது, ஸோ நீங்கள் தான் அவளை பார்த்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா போல். நம்ம ஹீரோமே நான் காரில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு புரியல, பிகாஸ் அவள் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, இவளுக்கு என்ன பணம் தேவை அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான்.
அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது கார் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு டக்குன்னு பிரேக் போட்டோன்னே அவன் முட்டுற மாதிரி போயிடுறா போல். பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து பிடிச்சிடறான். அதனால அவளுக்கு எந்த ஒரு அடியும் படல போல். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு அவளுக்கு வேறு மாதிரி தாட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. எப்படின்னா ஹீரோயின் இன்டிமேட் ஆகுற மாதிரி போல். அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கதை ஹீரோ நோட் பண்ணிட்டு, என்ன நீ என்னை பார்த்துட்டு வேறு மாதிரி எதுவும் திங்க் பண்ணுறியா அப்படின்னும் போது அவள் அப்படிலாம் இல்லை, நான் இங்கேருந்து நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. வீட்டுக்கு ஹீரோ போயிட்டு தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தா அவனோட கனவுல ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு. அவன் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரி கனவெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா அவன் ஒரு டாகி வளர்க்குறான் போல. அதோட பேர் மிலன். அந்த மிலனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணிட்டு, நான் ஏதோ அங்கே கூட்டிட்டு வந்தேன்னா மிலனை இங்கே காணோமே, அவன் எங்கே போனான்னு தெரில அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் நானே வெளில போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா மிலன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட தான் இருக்கு போல. நம்ம ஹீரோயின் சொல்றா, இவ்வளோ அழகான டாகியை எப்படி தான் உன்னோட ஓனர் வந்து அபண்டன் பண்ணாருன்னே தெரியலையே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை தத்த எடுத்துக்கிறேன், நான் கண்டிப்பாக உன்னை நல்லா வளர்ப்பேன், ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். பட் அது ஹீரோயின் அப்படின்றது அவனுக்கு தெரியல. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது போல் அது நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆக்சுவலி இது என்னோட டாகி தான், நான் ஒன்றும் அதை அபண்டன்லாம் பண்ணல, அது வீட்டை விட்டு வந்துடுச்சு டோர் ஓப்பனாக இருந்த உடனே. அதுவும் இல்லாமல் நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் வந்துட்டுருக்க, எல்லாரும் உன்னை பார்க்கணுன்றதுக்காகவா, முதல் இந்த மாதிரி நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கோட்டை கொடுக்குறான். ஹீரோயின் ரொம்ப ஷை ஆகிட்டு அந்த கோட்டை போட்டுக்கும் போது ஹீரோ வந்துட்டு, என்ன புதுசா, நான் எதையுமே பார்க்காத மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் ஷை ஆகிட்டு வேகமாக அங்கேருந்து போக போகிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு, அந்த கோட் என்னோடது, ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்கிட்ட இன்னும் 3 days மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ எனக்கு 50 million தரல அப்படின்னா ஷாவை நீ மேரேஜ் பண்ணி ஆகணும். சரி அதெல்லாம் விட, இன்றைக்கி உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் ராண்டானோட பர்த்டே, அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்குமே இந்த விஷயம் தெரியும் போல். ஸோ அவனையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த பர்த்டே பார்ட்டிக்கு. நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போகிறா. ஸோ அந்த ராண்டானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்ன உன் அக்கா வந்துட்டு இப்போ வரா, உன்னோட பர்த்டேனா காலிலேருந்து உன் கூட இருந்து உனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கணும்ல அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிஃப்ட்டை மட்டும் அந்த ராண்டான் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த ராண்டான் வந்துட்டு, நீ என்ன அதுக்குள்ளே போறியா, நீ என் கூட இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஆனால் அவன் நடிக்கிறா போல், அவள் ரொம்ப கெட்ட பொண்ணு. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவளுக்கு பிடிக்காது போல். ஸோ ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு அந்த ராண்டான், என் பர்த்டேவை கெடுக்கணும்னு இங்கே வந்திருக்கியா, முதல் நீங்கள் இருந்து போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. கீழே பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ராண்டன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு, நீ வந்துட்டு என்னை இங்கேருந்து விரட்ட முடியாது, உன்னை விட எனக்கு தான் இங்கே நிறைய ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பேசுகிறா. அந்த ராண்டன் வந்துட்டு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு பயப்படுறா. பிகாஸ் ஹீரோயின் வந்து கையில் கிளாஸ் பாட்டில் வச்சுருக்கா போல், அதை வச்சு பண்ணிடுவாளோன்னு பயந்துட்டு இருக்கா போல். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன ஜியோ நீங்கள் வந்துட்டு இப்படி தானா, ஒரு குட்டி போனப்போ இப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசின உடனே ஹீரோயின் வந்துட்டு, நான் ஒருத்தவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவங்க அப்பாவை தான் மீட் பண்ண போயிட்டு இருக்கா போல். இங்கே சானை பார்த்தோன்னே இந்த ராண்டானுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ எப்படியாச்சும் இவனை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் வந்துட்டு கார்டனில் அவங்க அப்பாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர், எனக்கு ஒன்று பார்க்க இஷ்டம் இல்லை, நீ உன்னோட பெட்ரூமுக்கு போ, அங்கே உனக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு திரும்பி பார்த்தா ராண்டான் வந்துட்டு சான் கூட வந்துட்டு இருக்கா போல். அவள் சொல்கிறா, எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நம்ம பிளைண்ட் டேட் போகலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ இந்த பக்கம் வரதை வந்து ஹீரோ பார்த்துட்டு, நீங்கள் என்னோட ப்ரைவேட்டான டாக்ஸ் எல்லாம் நீ காசப் பண்ணுறதுக்காக ஒட்டு கேட்டுட்ருக்கியா, நீ வந்துட்டு கண்டிப்பாக இதுக்காக சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் பர்சனலாக விஷயம் பேசுனீங்க அப்படின்னா 4 செவருக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பேசணும், இந்த மாதிரி எல்லோரும் இருக்கிற இடத்துல பேசினா எல்லாருமே அதை கேட்க தான் செய்வாங்க, இந்த கார்டன் வந்துட்டு ஒன்றும் ப்ரைவேட்டான பிளேஸ் கிடையாது, ஸோ இதனால் உங்களுக்கு சாரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா அவளோட பெட்ரூம்க்கு. அங்கே பார்த்தா அவங்க அப்பா அவளை ஹராஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, ரொம்ப அடித்து அப்யூஸ் பண்ணியிருக்கார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பாரு போல். அது எல்லாத்தையுமே ஃபோட்டோவை அவர் ஒட்டி வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. பட் இருந்தாலும் அவளால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சி அப்படியே வால் பக்கத்தில் தள்ளிட்டு அவகிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் வந்துட்டு, என்னோட வீட்டிலேயே நான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறியா, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும், முதல் நீ என்னை விடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ரொம்ப க்யூரியாஸாக இருக்கேன், உன்னோட அந்த சீக்ரெட் லவ்
லவ் யார், ஸோ அதுக்காக ஒரு புக்கெல்லாம் நீ எழுதியிருக்கியே, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஹாவ் வந்துடுறான் போல். இவங்க க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம ஹீரோ இன்னுமே ஜியோவை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியும்ல. ஸோ அதனால தான் அப்போ இந்த ரேண்டானுமே வந்துடுறா போல். இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஹாவ் வந்துட்டு அவளை ஏதோ சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக போகிறா. அப்போ சான் வந்துட்டு உனக்கு என்னப்பா, நீ தான் ஷாவ் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிட்டு போக போகிற, ஷாவை தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு பேசுகிறான். ஹீரோயின் யோசிக்கிறா இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நீ ரொம்ப யோசிக்காத, பிஸ்னஸ் டைமில் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிக்கிறாங்க, ஸோ நீ ரொம்ப கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்ப அப்படின்னு பேசின உடனே ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட அப்பாவை போய் மீட் பண்ணுறான். ஆக்சுவலி அவங்க அப்பாவுக்கு 50 மில்லியன் லாஸ் ஆகிடுச்சு போல். அதை ஹீரோயினை வச்சு காம்பன்சேட் பண்ணும் அப்படின்னு தான் ஹீரோயின் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்போவுமே ஜியோ வந்துட்டு தொல்லை பண்ணாதீங்க, நான் வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் போடுறேன், ஸோ அதுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு 50 மில்லியனுக்கு ஓகே சொல்லுங்கள், நான் வந்துட்டு சைன் போட்டு உங்களுக்கு அந்த 50 மில்லியனை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் எனக்கும் பணம் தேவை கிடையாதுன்னு சொல்கிறாரு. பிகாஸ் இவங்க 2 ஃபேமிலிக்கும் ஆகாது போல். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ப்ரிஷியஸான நெக்லஸ் இருக்கு போல், அதோட ஒர்த் வந்துட்டு மில்லியன் கணக்கில் இருக்கு போல். ஸோ அதனால நெக்ஸ்ட் டே ஒரு ஆக்ஷன் நடக்க போகுது, அந்த ஆக்ஷனில் இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அங்கே எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் அந்த ஆக்ஷனுக்கு வந்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சேடாக இருக்கா, பிகாஸ் அது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ் போல். ஸோ வந்துட்டு நமக்கு பணம் கிடைச்சா போதும், ஏன்னா நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்போது வந்துட்டு ஒரு வெயிட்டர் வந்துட்டு தெரியாதனமாக ஒயினை வந்து ஹீரோயின் மேலே கொட்ட வரான் போல், கால் தடுக்கி. கரெக்டாக ஒரு மேன் வந்துட்டு உடல் நின்ற உடனே அவன் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக அந்த ஒயின் கொட்டிடுது. ஸோ அவன் போயிட்டு அந்த வெயிட்டர்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அவனோட பிளேஸில் உட்காந்த உடனே ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ இன்றைக்கி எனக்கு சேவ் பண்ணதுக்கு, நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை தாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பரை தாங்க, உங்களுக்கு எவ்வளோ காம்பன்சேட் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேன் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோட நம்பரை பிளாக்லேருந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் நீ சானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்போது உன்னோட நிறைய கான்டாக்டில் என்ன மட்டும்தான் நீ வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்க போல், சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டு உட்காந்துறாங்க. ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த பக்கம் ஒரு மேனும் இருக்கான், அவனுமே ஹீரோயினை பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ அப்போ பார்த்தா ஹீரோயினோட நெக்லஸ் வந்து ஆக்ஷனுக்கு வந்துடுது. நம்ம ஹீரோவுக்கு தெரியும் போல் அது அவளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பக்கம் ஒரு பர்சன் இருக்கான்ல, அவனுமே அதுக்காக பிட் பண்ணிட்டு இருக்கான் போல். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பிட் பண்ணி நிறைய பணம் வந்துடுது. ஸோ கடைசியாக அதை நம்ம ஹீரோவே வாங்கிடுறான் போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, பிகாஸ் இப்போ பணம் வந்துடுச்சுன்னா அவங்க அப்பா கிட்ட போய் அவள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அவர் நான் அப்படிலாம் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல, நீ கண்டிப்பாக ஷாவ் வீட்டை போய் பார்க்கணும், ஷாவ் கூட நீ டேட் பண்ணி ஆகணும், நீ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை பாருங்கள், என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போது வழியில் பார்த்தா அந்த ரேண்டான் அவங்க அப்பாவை மீட் பண்ண வந்திருப்பாரு போல். ஸோ ஹீரோயினை பார்த்த உடனே நீயும் சானும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் இல்லையேன்னு சொல்கிறா. அப்போது அந்த ரேண்டான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஃபஸ்ட்டு நீ என்னோட லவ்வராக இருந்தியாமே, இப்போ நீ எக்ஸ் லவராக மாறிட்ட, நீ திரும்பவுமே அவங்க கூட பேட்சப் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னும் போது ஹீரோயின் வேணும்னே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஏன் தெரியுமா அவனை பிரேக்கப் பண்ணேன், அவங்களுக்கு பொண்ணுகளே பிடிக்காது, அவனுக்கு ஒன்லி பசங்களை தான் பிடிக்கும், அவன் ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. இந்த ரேண்டான் வந்துட்டு ஐயோ ஒரு கேக்காகவா நான் இவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன், நல்ல வேலை தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவள் வீட்டுக்கு வந்துடுறா போல். இன்னுமே அவள் பிளாக்லேருந்து எடுக்கவே இல்லை. நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, நான் சொல்லியும் நீ இன்னும் என்ன பிளாக்லேருந்து எடுக்கல அப்படின்னும் போது ஹீரோயின் நான் மெதுவாக அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண பார்க்குறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு நம்ம இப்போ ஒன்றும் கப்பிள்ஸ் கிடையாது, இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு, உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எனக்கு நீ இன்னும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனே தரல அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
அப்போ பார்த்தா அங்கே மெலன் வந்துடுறான் போல், அதாவது அந்த குட்டி டாகி. ஸோ ஹீரோயின் சேர்ந்து அவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு தாத்தா பாட்டி வந்துட்டு இவங்க கப்பல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அவங்க ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அவங்க பெட்டை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்குமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா அவங்க அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, நாளைக்கு நீ ஷாவை மீட் பண்ண வந்தே ஆகணுமா, இல்லைனா அவங்க அப்பா என்னோட சர்ஜரிக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்கிறாருன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோக்கான ஜெலஸாக இருக்கு போல். அவன் வந்துட்டு, நான் எப்போவுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், உனக்கு எப்போ பணம் தேவையோ நான் எல்லாமே கொடுக்குறேன், ஆனால் எனக்காக நீ ஒரே ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னன்னு கேட்குறான். அவன் நீ 6 o'clock கரெக்டாக மிலனை வந்துட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நைட்லாம் வெளில போகக்கூடாது, ஏன்னா அவளுக்கு சேஃப் கிடையாது அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்கிறான் போல். அதுக்கு ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் அதே மாதிரி வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு, நீ வந்து ஆகணும் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க அப்பா அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவார்ல, அதனால நம்ம ஹீரோயினுமே அங்கே ஹீரோ கிட்ட சொல்லாமல் போயிடுறா. அங்கே பார்த்தா ஷாவ் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு வந்திருப்பான் போல். அவன் பார்த்தா வேறு யாரும் இல்லை, அந்த ஆக்ஷன்லாம் இன்னொரு பர்சன் ஹீரோயினுக்காக பிட் பண்ணான் இல்லையா, அது இவன் தான் போல். ஸோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக நிறைய கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருப்பான் போல். ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான், நீ இல்லை நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுமே ஆமாம் அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறா. ஸோ நைட் போல் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து ஷவர் எடுத்துகிட்டு இருக்கா போல். பார்த்தா அவளோட வீட்டில் தண்ணி வர மாட்டேங்குது. ஸோ அவள் பாதி குளிச்சு பாதி குளிக்காமல் இருக்கா, அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அங்கே யாரோ வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் போல். அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் எனக்கு சுத்தமாக முடியல, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னும் போது ஹீரோயின் இந்த சாக்கை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் போய் அவன் வீட்டில் பாத் எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஹீரோ அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவள் வேகமாக போய் பாத் எடுத்துகிட்டு வந்துடுறா. ஹீரோக்கு இன்னும் தலை வலிக்குது அப்படின்றனால ஹீரோக்கு போய் அவள் வந்துட்டு சூப்லாம் செஞ்சு கொடுத்து தூங்க வச்சுட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறா போல். அவள் ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்து நாக் பண்ணுறான். இப்போ அவன் ஓகேவாகிட்டான் போல். அவன் என் வீட்டில் லைட் எரிய மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இருந்து லைட்டை பாரோ பண்ணி வாங்கிட்டு போகிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா கெட்டல் இல்லை, கெட்டல் கூட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறான். அதே மாதிரி திரும்ப திரும்ப வந்து ஒரு பொருளாக ஹீரோயின் கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். அவன் எப்படியாச்சும் ஹீரோயின் கிட்ட பேசணும், க்ளோஸ் ஆகணும், திரும்பவுமே அவங்க லவ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான் போல். ஸோ பார்த்தா நம்ம ஹீரோ திரும்பவுமே வந்துட்டு என்னோட வீட்டில் குட்டி லைட்லாம் பத்தாது, கொஞ்சம் பெரிய லைட் வேணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் பெரிய லேம்பவே வந்து குழுக்கிறா. ஒரு வேகமாக க்ளோஸ் பண்ண போகும்போது அவன் கையை ஊடலில் வச்சிருந்தோடனே அவனுக்கு கையில் அடிபட்டுறது. ஹீரோயின் ரொம்ப பதறி போயிடுறா. அவள் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப அழகான பேண்டேஜ்லாம் போட்டு வர்றா போல். ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா நம்ம ஹீரோ வேணுனே தான் அந்த மாதிரி கையை வச்சுட்டு ஹீரோயின் கூட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஆஃபீஸில் அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவன் கையில் குட்டியாக சின்ன பிள்ளைங்க போகிற மாதிரி பேண்டேஜ் போட்டிருக்கதை பார்த்துட்டு அவனை கிண்டலும் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மில்லனை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பா போல். அங்கே ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கொண்டு போய் கொடையை கொடுக்குறான். ஹீரோனும் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு காஃபி போட்டு குடிக்க போகிறா போல். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து டோரை நாக் பண்ணிவிட்டு, நீ வந்துட்டு எனக்கு ஹேர் ட்ரையர் கொடுக்குறியா, அது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவள் காஃபி பண்ணியிருந்தால அதையும் அவனுக்கு கொடுக்கும்போது, என்ன நான் ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கே, இதில் எதுவும் பாய்சன் மிக்ஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஆமா நீ குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. அப்போது ஹீரோ வந்துட்டு இல்லை நீ ஆசையாக கொடுக்கும்போது நான் எப்படி வாண்டேன்னு சொல்ல முடியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துட்டு போடுற காஃபி இன்னும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே மினி வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு வந்திருப்பா போல். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு போயிட்டான்ல, அதை பற்றி சொல்லும்போது மினி சொல்கிறான், அவனுக்கு இன்னுமே உன்னை பிடிச்சிருக்கு, ஸோ உன்கிட்ட எப்படி தான் பேசுகிறது, உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் போல், பேசாமல் விட 2 பேரும் வீட்டையும் நான் ஒன்றா ஆக்கிடுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து திரும்பவுமே டோரை நாக் பண்ணுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஹேர் பேண்ட் அங்கேயே இருந்திருக்கும் போல். பிகாஸ் அவள் அன்றைக்கி போய் குளிச்சாலையா அங்கே, அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாங்கி வச்சுக்க உடனே மினி வந்துட்டு ஆமாம் உன் ஹேர் பேண்ட் அவன் வீட்டில் என்ன பண்ணுது எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. மினி வந்துட்டு இன்னும் உனக்கும் அவனை பிடிச்சிருக்குது எனக்கு தெரியும், நீங்கள் எப்போ தான் 2 பேரை புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஷாவ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு வந்திருப்பான் போல். அவங்க சில கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்த உடனே அவனுக்கு
ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அந்த ஷாவ் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு என்னமோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இல்லை, எனக்கு உங்கள் மேலே இஷ்டமும் கிடையாது, பேசாமல் நம்ம வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னும் போது ஷாவ் சொல்கிறான், நான் மட்டும் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் சொல்கிறனால தான் நானும் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், நம்ம வீட்டில் சொல்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உண்மைக்கே ஷாவுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஆனாலும் அவனால் நம்ம ஹீரோயின் கிட்ட ஓப்பனாக அவன் லவ் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியல. பிகாஸ் அவள் தான் சொல்கிறாளே அவளுக்கு அவன் மேலே இஷ்டம் இல்லைன்னு. அதனால தான் ஹீரோயின் வந்து பார்த்துறா ஷாவ் வந்துட்டு அவன் மீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஜெலஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஷாவ் அங்கேருந்து அனுப்பி விட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது அவன் அவனோட ஸ்பெஷல் டைமை கெடுத்துட்டேனோ அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சமாளிச்சிடறா போல். ஹீரோ நைட்டு என் கூட ஒரு பார்ட்டிக்கு நீ வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே சரின்னு சொல்லிடுறா. நைட் போல் ஒரு பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான் போல். அங்கே ரேண்டானுமே வந்திருக்கா. அங்கே பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயினை சிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அங்கே ரேண்டான் வந்துட்டு ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு உட்காந்துட்டு, நீ எதுக்கு அவனுக்கு கவரப் பண்ணிட்டு இருக்கா, அவனுக்கு பசங்களெல்லாம் பிடிக்கும்னு எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக சொல்லு, அவன் உன்னை யூஸ்லாம் பண்ணிக்க கூடாதுல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ரேண்டான் வந்துட்டு, என் அக்காவெல்லாம் நான் உன்கிட்ட கொடுக்க முடியாது, உனக்கு பசங்க பிடிக்கும்னா நீ பசங்களை போய் லவ் பண்ண, எங்கள் அக்காவை அப்படி சொல்லி ஏமாற்றி லவ் பண்ணிட்டானே பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். இவன் என்னென்ன சொல்லி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்க்குறான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா போல். அங்கே பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டு ஹீரோயினை அவள் ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போயிட்டு அவகிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக போயிட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான் போல். அவள் ரொம்ப ட்ரிங்க் ஆகியிருக்கனால அவளுக்கு ட்ரக்கும் அவன் கொடுத்துருந்துருப்பான் போல். ஸோ ஹீரோயினை கொண்டு போய் அவன் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறான். இங்கே ரேண்டான் தான் அவளை பார்த்துக்கிறா போல். ஆக்சுவலி அவள் ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம ஹீரோயினை பார்த்து ஜெலஸ் ஆவா போல். அவள் தான் இப்போ ஹீரோயினை கேரும் பண்ணிக்கிறா. ஹீரோயின் எந்திரிச்சதுக்கு அப்புறம், நீ உண்மையை தான் சொல்கிறியா, அவன் வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டான், அவங்களுக்கு பசங்களை பிடிக்குன்ற மாதிரி தெரியல, சான் கொண்டு பிடிச்சிருக்க போலையே அப்படின்னு அவன் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட புக்கை ஹீரோவே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான் போல். அதனால நம்ம ஹீரோயினும் மினியும் சேர்ந்து ஹீரோ மீட் பண்ண தான் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட கழுத்தில் பார்த்தா லவ் மார்க் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு ஹாவ் கேட்குறான், என்னடா ஜியோ தான் அதை கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு, நீ வேற ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறான். பார்த்தா ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வரும்போது அவன் ஹீரோ வந்துட்டு ஒரு சிக்கன் பீஸ் மாதிரி பார்த்துட்டு அவன் கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிருப்பா போல். எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அந்த மார்க் வந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அவங்க வந்துட்டு அந்த புக்கையும் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறா. மினியும் ஹேவும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட தேங்க்யூ சொல்லும் போது அவன் க்ளோஸாக வந்துட்டு, இந்த லவ் மார்க் நீ தான் கொடுத்து தெரியுமா அப்படின்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் இதுக்கு நீ கண்டிப்பாக காம்பன்சேட் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது அவள் உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறா. அவன் எனக்கு பணம்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு நீ என்ன பண்ணியோ அதை தான் திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட லிப்பை பிடிச்சி கடிச்சு வச்சிடறான் போல். ஹீரோயின் வந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. பார்த்தா அவள் காரில் போயிட்டுருக்கும் போது அவள் கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது போல். அந்த ஷாவ் வந்து பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். அவன் நான் உன்னை என் காரில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் போல். அதுக்கப்புறம் அங்கே பொக்கேஸ் விற்றுட்டுருக்கு. அதை ஹீரோயினுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹேவ் வந்துட்டு ஹீரோயின் காருக்குள்ளே இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ஷாவ் போயிட்டு ஹீரோயின் கிட்ட பொக்கேஸ் கொடுக்கும்போது அவள் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக ஹீரோயினை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறான். அப்போ ஷா வந்துட்டு, ஹலோ நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ஜியோட கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அவன், இவ என்னோட கேர்ள், நான் தான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இந்த ஷாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பி நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, இது என்ன நடந்துட்டுருக்கு, உங்கள் பொண்ணு யாரையுமே லவ் பண்ணலன்னு சொன்னீங்க, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ, உண்மைக்கே நீ உனக்கு ஷாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவங்க அப்பா காசையும் வாங்கிட்டு இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நம்ம ஹீரோ, நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான்.
நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா கால் பண்ணி மீட் பண்ண வர சொல்லிடுறாரு போல். அவங்க அப்பா ஹீரோயினை போட்டு ஓவராக கத்தும்போது ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் ஒன்றுமே நல்லா பண்ண முடியாது, எங்கள் அம்மாவையும் நானே பார்த்துப்பேன், நான் சேனல் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இதுக்கப்புறமும் நான் அவங்களுக்கு பயப்பட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு அவளுக்கு சில பசங்களோட ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க போல், பிளைண்ட் டேட் போக சொல்லி. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு மில்லனை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிடுறா. அவள் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவள் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கான் போல். பார்த்தா ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு, நீ சமைக்கிறதுலாம் ஓகே, பட் ஷர்ட் போட்டுருந்துருக்கலாம்ல அப்படின்னும் போது, இப்போ எல்லாரும் இதெல்லாம் ட்ரெண்டிங், இது மாதிரி தான் எல்லோரும் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் நீ இம்ப்ரெஸ் ஆவன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த பசங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, உனக்கு இவங்களெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ இப்போ என்கிட்ட க்ளோஸாக வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஃபோட்டோ வந்துட்டு போஸ்ட் கவரில் வச்சு அவன் அசிஸ்டன்ட் கிட்டே கொடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்பி விட சொல்லிடுறான் போல். அவங்க அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அவங்க அம்மா, இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கானே, பேசாமல் இவங்க 2 பேத்துக்கும் பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயினும் பிளைண்ட் டேட்டுக்கு கண்டிப்பாக போகணுன்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் தான் உன்னோட பிளைண்ட் டேட், நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. அவள் சொல்கிறா, அப்போயுமே நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான், அவர்கிட்டேருந்து தப்பிக்கணும், நான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னான், நீ ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு போனேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவுமே அவளை புரிஞ்சுக்கிறான். அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மிலனை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு லேடி வந்துட்டு, நீ திரும்ப வந்துட்டியாம்மா, சான் ரொம்ப மிஸ் பண்ணான்னு சொன்ன உடனே அது ஹீரோயினுக்கு யாருன்னே தெரியல. பிகாஸ் சான் வந்து சொல்லியிருப்பான் போல் அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இது உண்மைக்கு சானோட அம்மா தான் போல். இவங்க வந்து அவங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால சான்க்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்காது போல். நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ இவ்வளவே தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஹீரோயின்காக அப்போ ஒரு வீடு வாங்கி கொடுத்துருப்பான் போல். அவள் அங்கே வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் இன்னுமே அப்படியே இருக்கா. அவள் போய் ஹேவை மீட் பண்ணுறான். அவனும் அதே தான் சொல்கிறான், அவன் உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அவன் கூடயே தான் வச்சுக்கிட்டான், அவன் வந்துட்டு ஒன்று தான் அப்போயுமே லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லிடுறான். அங்கே போன உடனே ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு, நான் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல, ரொம்பவே சாரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவங்க இன்டிமேட் ஆகிடுறாங்க, டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க போல். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், எப்போவுமே நான் விட மாட்டேன், நான் எப்போவுமே என் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இப்போவுமே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு கொடுத்த ரிங்கை தான் அவள் செயினில் போட்டிருக்கா போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய் அவங்க அம்மா மீட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம ஹீரோவே அவங்க அம்மாவோட சர்ஜரிக்கான செலவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் போல். அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட இருக்கும்போது அவங்க அப்பா திரும்பவுமே வந்து ஹீரோயினை அடிக்க பார்க்குறாரு. நம்ம ஹீரோ சொல்கிறான், இவ என்னோட ஒய்ஃப் ஆக போகிறா, இதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ அடிக்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, இவ உங்களை ஒரு அப்பாவும் நினைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவருமே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவங்க அப்பா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு உமன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுகிறாங்க. உங்கள் அப்பா ரொம்பவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக அதை மாற்றி அவங்க அப்பாவை அரெஸ்ட்டும் பண்ணிட்டு போக சொல்லிடுறா போல். இப்போ அந்த கம்பெனியும் நம்ம ஹீரோயின் தான் ரன் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட சீக்ரெட் லவர் புக் இருக்குல்ல, அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு போல். ஸோ எல்லாருமே அந்த லவர் யார் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ ஆக்சுவலி அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வரல போல். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அவங்க வந்துட்டு இப்போவுமே என்னோட சீக்ரெட் லவரான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன், ஏன்னா அப்போ அவங்க என்னோட சீக்ரெட் லவராக இருந்தாங்க, இப்போ அவங்க ஃபார்எவர் என் கூட இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மின்னுக்கு தெரிஞ்சு போயிடுது உண்மைக்கு சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிக் பண்ணுறதுக்காக ஹீரோ வரேன்னு சொல்லியிருந்திருப்பான் போல். ஹீரோயின் வெளில போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு அந்த சீக்ரெட் லவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அவன், அந்த புக்கை நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன், அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் என்ன தான் டிஸ்கிரைப் பண்ணுச்சு, ஸோ எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், அது நான் தானே அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவகிட்ட மேரேஜ்க்காகவும் ப்ரப்போஸ் பண்ணுறான் போல். அங்கே ஃபயர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்படியே ஹாப்பி என்னங்க அந்த மூவி முடிஞ்சிடுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.